வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஐயனார் துபாய் அபுதாபிலிருந்து. இப்போ பாருங்கள், மதுரையில் பாரதிய ஜனதா கட்சி முருகர் மாநாடு நடத்தினாங்க. அதுக்கு மொத்த செலவு பண்ணது யார்? கோயம்புத்தூரை சேர்ந்த ஏடிஎம்கே சேர்ந்த எஸ்பி வேலுமணி தான் செலவு பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அந்த மாநாடை நடத்தி முடித்து மதுரையில் பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க. என்ன சம்பவம்னா, முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வீட்டில் 200 கோடி ரூபாய் அடிச்சு போயிருக்காங்க. 200 கோடிங்க. பாருங்கள், யார் வீட்டு காசுங்க? மக்களை ஏமாற்றி கோடி கோடியாக பணத்தை எங்கே சேர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள். புதைச்சி வச்சுருந்துருக்காங்களாம். அந்த பணத்தை கூட்டோடு அழிட்டு போயிட்டாங்களாம். இப்போ திமுக அமைச்சர் மூர்த்திகிட்ட சொல்லி அதை விசாரிக்க சொல்லி நடந்துக்கிட்டு இருக்கான். பாருங்கள், பணத்தை 200 கோடி ரூபாயை பதுக்கி வச்ச பணத்தை எவனே அடிச்சுட்டு போயிட்டான். இப்போ அந்த 200 கோடி ரூபாய் வச்சு ஏதாவது ஏழை எளிய மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது மதுரையில், அதை சரி பண்ணியிருக்கலாம்ல. திருடி சேர்த்து வச்சு என்னையா பண்ண போகிறீங்க? எப்படி நீ திருடி வச்சிங்களோ அதே மாதிரி அடுத்து திருடிட்டு போயிட்டான். இப்படித்தாயா போகும். மக்கள் காசை யாரெல்லாம் திருடி வைக்கிறீங்களோ அந்த மக்கள் காசு இப்படித்தான் அடுத்த ஆட்டையை போட்டு போவான். நீங்கள் அடுத்தவன்றை கொள்ளையெடுத்து வைப்பீங்க, அடுத்து இதை கொள்ளையடிச்சு போவான். இதே நடக்கும். மதுரையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை கொஞ்சமாவது தீர்த்து வச்சுருக்கலாமுங்க. ஆனால் அந்த செல்லூர் ராஜு அமைச்சர் ஏதாவது தீர்த்து வச்சாரா? கிடையாது. இப்போ மூர்த்தி இருக்காரு திமுகவில், இவர் தீர்த்து வைக்கிறாரா? கிடையாது. எப்படி கல்குவாரியில் பணம் சம்பாதிக்கலாம், பணத்தை எப்படி சேர்த்து வைக்கலாம், அதை தான் செய்கிறாங்க. இவங்க ஆரம்பத்தில் இருந்த நிலை என்னங்க, இப்போ இருக்க நிலை என்னங்க? இவங்க ஆரம்பத்தில் இருக்கும்போது இவங்க சொத்து பற்றி எவ்வளோ இருந்துச்சு, இப்போ இவங்களோட சொத்து பற்றி எவ்வளோ இருக்குது? இப்போ யோசிப்பாருங்க. மக்கள் சிந்திச்சே வாக்களிக்கிறதே கிடையாதுங்க. மக்கள் சிந்திக்கிறதே கிடையாது. இப்போ 200 கோடி ரூபாய் செல்லூர் ராசிக்கிட்ட திருடிப்பு இருக்காண்டா, இன்னும் எவ்வளோ கோடி ரூபாய் சேர்த்து வச்சுருப்பாரு யாருக்கு தெரியும்? இனிமேல் யாராச்சும் கொள்ளடிச்சிட்டு போனால் தான் தெரியும். இவ்வளோ ரூபா கொள்ளடிச்சு போயிட்டாங்க அப்படின்னு. அதாவது இனிமேலாவது மக்கள் அரசாங்கம் பணத்தை யாரெல்லாம் மக்களுக்கு சேவை செய்வாங்களோ, செலவழிப்பாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்தால் நல்லாயிருக்கும். பார்ப்போம் என்ன நடக்கும்னு.